கன்னிராசிக்காரர்களுக்கான 2025 பலன்கள். கன்னிராசிக்காரர்களை பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு 5ஆம் வீட்டில் ராகு, 6ல் சனி, 10ல் குரு. இந்த காம்பினேஷன் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, சில பேருக்கு வந்து இந்த 5ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய ராகுனால சொத்துக்கள் நிறைய சேரும். சும்மாலாம் கிடையாது, அவ்வளோ சொத்துக்கள் உங்களுக்கு சேரும். அந்த ராகு பகவான் பெருஞ்சொத்துக்கள், பாட்டனார் சொத்துன்னு சொல்லுவோம். என்னோட தாத்தா பாட்டம் பூட்டங்காலத்து சொத்து சார். அந்த சொத்து வந்து பார்த்தீங்கன்னா, இவங்க யாருமே வந்து என்னை அனுபவிக்கவே விட மாட்டேங்கிறாங்க. அந்த சொத்தை வந்து என்னை வந்து நடுவில் ஒரு கேஸை போட்டு விட்டு அந்த பிளாக் பண்ணி விட்டாங்க. என்னால் அந்த சொத்தை அனுபவிக்க முடியல. அதுக்கு இவங்கெல்லாம் காரணம் சோன்சோ எல்லாம் சொல்கிறீங்க. அந்த பிரச்சனைகள் எல்லாத்தையும் சரி பண்ணிடுவார். யார்? இந்த ராகு பகவான். 5ல் இருக்கக்கூடிய ராகு. 6ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய சனி. 6ஆம் வீட்டு சனி எதை தருகிறார்? வேலை வாய்ப்பை தருகிறார். 6ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய சனி உங்களுக்கு உத்தியோகத்தை தருகிறார். அதே மாதிரி வியாதி, கடன், கஷ்டம் போன்றவற்றெல்லாம் அடைக்கிறார். உங்களுக்கு எதெல்லாம் உங்களுக்கு வந்து கஷ்டமோ, ரண, ருண, ரோக, சத்ருஸ்தானம்னு பேர், அது எல்லாத்தையும் சால்வ் பண்ணுறார் சனி பகவான். அடுத்து 10லே குரு. 6ஆம் வீட்டு சனி பகவான் என்ன பண்ணுறாருன்னா 6, 7, 8 பார்க்குறார். அசையா சொத்துக்களை பார்க்குறார். உங்கள் உடம்பை பார்த்துட்டார் சனி பகவான். அதே மாதிரி சனி பகவான் உங்களோட 4ஆம் வீட்டை பார்க்கிறார். 4ங்கிறது வீடு, மாடு, மனை. ஸோ வீடு, மாடு, மனையெல்லாம் உங்களுக்கு அதிகமாகும். அடுத்து குரு பகவான் உங்களுக்கு 10ஆம் வீட்டில் வருகிறார். 10ஆம் வீடு என்பது என்னன்னா, 10லே குரு வந்தால் பதவி பறிபோகும்னு பேர். ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். மேனேஜர் உங்களை கூப்பிட்டு நீயே வேலையை விட்டு போறியா, இல்லை நானே வேலையை விட்டு அனுப்பட்டுமா போன்ற பிரச்சனைகள் எல்லாம் உங்களுக்கு ஏற்படும். தேவையில்லாத தர்ம சங்கடம். நம்ம எங்கே போனாலும், அமெரிக்காவில் 34வது மாடியில் போய் நீங்கள் வேலை செஞ்சாலும் அங்கேயும் நம்மளை போட்டு கொடுக்குறதுக்கு ஒரு கேரக்டர் இருப்பான். ஸோ இவங்க எங்கே போனாலும் இருப்பாங்க. ஆஃபீஸ் பாலிடிக்ஸ்னு பேர். அதில் சிக்கிட்டு தான் நீங்கள் ரொம்ப தவிப்பீங்க. இந்த ஆஃபீஸ் பாலிடிக்ஸ் வர்றதுக்கான காலம். அப்போ உங்களுக்கு தேவையில்லாமல் இடமாற்றம், தொழில் மாற்றம், நான் வேறு கம்பெனிக்கு போகலான்னு நினைக்கிறேன், எனக்கு இங்கே செட் ஆகலை, அதாகலை, இதை தயவுசெய்து கம்பெனி மாறாதீங்க. கன்னிராசிக்காரர்கள் கம்பெனி மாறினீங்கன்னா இருக்கிற வேலையும் போயிடும். அரசனை நம்பி புருஷனை கோட்டை விட்ட மாதிரின்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி ஆகிடும். ஸோ அப்போ குரு பகவான் உங்கள் 4ஆம் இடத்தை பார்க்கிறார். வீடு, மாடு, மனை, தனப்பிராப்தி. உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த லெவல் உயர்கல்வி, உயர் பதவி, ப்ரமோஷன் போன்றவற்றை பார்த்து விடுகிறார். அதனால் இதெல்லாம் உங்களுக்கு அதிகமாகும். அதே குரு பகவான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 9ஆம் பார்வையாக உங்களுடைய 6ஆம் இடத்தை பார்க்கிறார். 6ஆம் இடத்தை வந்து பார்க்கும் பொழுது என்ன ஆகுறதுன்னு பார்த்தீங்கன்னா, வியாதி, கடன், கஷ்டம் போன்றவை அடையும். ஸோ எப்படி சுற்றி பார்த்தாலும் உங்களுக்கு வந்து இந்த கன்னிராசிக்காரர்களுக்கெல்லாம் மிக அற்புதமான ஒரு பொன்னான காலமாக இந்த காலம் அமையும் என்பதில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. ரொம்ப சூப்பராக இருக்க போகிறீங்க, ஹாப்பியாக இருக்க போகிறீங்க. முக்கியமான 4 விஷயமே என்னென்னா, 7ல் இருக்கக்கூடிய சனி பகவான், 10ல் இருக்கக்கூடிய குரு பகவான், 6ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய ராகு பகவான், இவர்கள் எல்லாம் சேர்த்து உங்களுக்கு வரவேண்டிய அத்தனையும் வாங்கி தந்துடுவாங்க. ரொம்ப ஹாப்பியாக சந்தோஷமாக இருக்க போகிறீங்க. 100க்கு 85 மார்க். துலாம் ராசிக்காரர்களுக்கான புத்தாண்டு பலன்கள். துலாம் ராசிக்காரர்களுக்கு 12 வருடத்திற்கு ஒரு முறை நடக்கக்கூடிய அற்புதமான ஒரு பயிற்சினா அது இந்த வருடம் தான். உங்களுக்கு டாப் டக்கர் ராசிகள்னு சொல்லக்கூடிய ராசியில் நீங்கள் தான் நம்பர் 1. காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, துலாம் ராசிக்காரர்களுக்கு 9ஆம் வீட்டிலே குரு. ஓடி போனவனுக்கு 9ஆம் வீட்டில் குருன்னு பேர். குரு உங்களுக்கு 9ஆம் வீட்டில் இருந்தால் ஊரை விட்டு கூட ஓடி போகலான்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு மிக அற்புதமான ஒரு நல்ல நேரம்னா அது இந்த நேரம் தான். குரு பகவான் உங்களுக்கு 9ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய நேரம். 9ல் இருக்கக்கூடிய குரு பகவான் 5ஆம் பார்வையாக உடம்பை பார்க்கிறார். உடம்பை குரு பார்த்துட்டார். உடம்புல இருக்கிற சகல வியாதிகளும் நிவர்த்தி ஆயிடுச்சு. குரு பகவான் 7ஆம் பார்வையாக 3ஆம் இடத்தை பார்த்துட்டார். உங்களுக்கு வந்து முயற்சிகள், உடன் பிறந்தவர்களுடைய அனுகிரகம் போன்றவையெல்லாம் கிடைச்சாச்சு. அதே மாதிரி குரு பகவான் உங்களுக்கு வந்து 9ஆம் பார்வையாக உங்களுடைய 5ஆம் இடத்தை பார்க்கிறார். பெருஞ்சொத்து சேரப்போகிறது. சொத்துன்னா சும்மா சொத்துலாம் கிடையாது சார். நான் சும்மா போனேன் சார், ஒரு இடம் இருந்தது பார்த்தேன், எங்கள் அப்பாட்ட சொன்னேன், அவருக்கு வர வேண்டிய பணம் வந்து எதேச்சியாக கொடுத்தாரு. இப்போ ஒரு கிரவுண்டு வாங்க போனோன்னா 2 கிரவுண்டாக வாங்கிட்டேன். சேர்ந்தாப்பில் இஎம்ஐ கொஞ்சம் அதிகமாகிடுச்சு, கொஞ்சம் கஷ்டப்பட்டாலும் 2 வருஷத்தில் இடம் நம்மளுதாகிடும் சார், அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு. இப்படி நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டை நோக்கி ட்ராவல் பண்ணுவீங்க. இந்த வருடம் ஃபுல்லாக உங்களுடைய ட்ராவல்லாம் எப்படி இருக்குன்னா, எதெல்லாம் சேர்த்தலாம், விரயமாகின்ற காசையெல்லாம் எப்படிலாம் பிடிச்சி போடலாம் போன்ற எண்ணங்கள்லாம் உங்களுக்கு உண்டாகும். காசை எப்படா சேவிங்ஸ் பண்ணுறது, என்ன பண்ணலாம், எப்படி பண்ணால் சேவிங்ஸ் பண்ணலாம், உங்கள் எண்ணங்கள் ஃபுல்லாக அப்படியே தான் இருக்கும். ஸோ உங்களுக்கு இந்த குரு பகவானுடைய கடாட்சத்தால் இத்தனை நல்ல விஷயங்கள் ஏற்படுகிறது. இதே நேரத்திலே சனி பகவான் உங்களுக்கு 6ஆம் வீட்டில் இருந்து கொண்டு வேலை இல்லாதவங்களுக்கெல்லாம் வேலை வாங்கி தரார். சார் வாழ்க்கையில் நிறைய பேருக்கு வேலையே இல்லைங்கிறது தான் பெரிய கம்ப்ளைண்ட்டே. சார் நான் என்ன சார் பண்ணுறது, எங்கே போனாலும் எனக்கு வேலையே கிடைக்க மாட்டேங்குது, எல்லாம் படிக்கிறாங்க, பார்க்குறாங்க, கொள்கிறாங்க, உனக்கு வந்து அந்த திறமை இருக்குது, இந்த திறமை இருக்குது, ஸ்கில்லுக்கெல்லாம் பாராட்டுறாங்க, பரவாயில்லையே 3 டிப்ளமோ வாங்கிட்டீங்கிறாங்க, ஆனால் வேலை மட்டும் கொடுக்க மாட்டேங்கிறாங்க.
அது என்னமோ தெரில சார், எனக்கு மட்டும் இப்படியே நடக்குது. கவலைப்படாதீங்க, உங்களுக்கு இந்த வருஷம் வேலை கிடைக்கும். 6, 7, 8 பார்க்குறார் சனி பகவான். அப்போ 8ங்கிற அசையா சொத்துக்களை பார்த்துடுறார். அப்போ என்ன ஆகுன்னா ஆயுள் பாவத்தை பார்த்துடுறார். உடல்நிலை சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இருப்பவங்களுக்கு, அசையா சொத்துக்கள் இருப்பவங்களுக்கெல்லாம் சனி பகவானுடைய அருளால் உங்களுக்கு அசையா சொத்துக்கள் சேரும். சனி பகவான் உங்களுக்கு 7ஆம் பார்வையாக 12ஆம் வீட்டை பார்க்கிறார். 12ங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தா விரயஸ்தானம். விரயஸ்தானத்தை சனி பார்க்கும் பொழுது தேவையற்ற விரயங்கள் என்பது குறையும். செக்ஷுவல் ப்ராப்ளம்ஸ், தம்பதிகளுக்குள்ள தேவையில்லாத இந்த செக்ஷுவல் ப்ராப்ளம், இன்டிமசி ப்ராப்ளம்ஸ் வந்தால் அதெல்லாம் சரி பண்ணிடும். சனி பகவானுடைய அருளால் இன்டிமசிங்கிற பிரச்சனையே சரியாயிடும். அப்படி ஒரு பிரச்சனையே உங்களுக்குள்ளே இருக்காது, அதெல்லாம் சரி பண்ணிடுவார். அதே மாதிரி சனி பகவான் 3ஆம் இடத்தை பார்க்கிறார், 10ஆம் பார்வையாக முயற்சியை பார்க்கிறார். முயற்சியை சனி பகவான் பார்க்கும்போது முயற்சியில் நிறைய முன்னேற்றங்கள். சார், உலகத்தில் யார் பயப்படவே தேவையில்லைன்னா அதிகப்படியான முயற்சிகள் செய்பவர்கள் எதுக்கும் பயப்பட தேவையில்லை. முயற்சி திருவினையாக்கும்னு சொல்கிறது அதனால தான். முயற்சி மட்டும்தான் உலகத்தில் உங்களை காப்பாற்றும். அந்த முயற்சியை துலாம் ராசிக்காரர்கள் மேற்கொள்வீர்கள். மிக அற்புதமான காலம். 100க்கு 200 மார்க். விருச்சிக ராசிக்காரர்களுக்கான என் இதயத்தின் இடப்பக்கம் இருக்கும் விருச்சிக ராசிக்காரர்கள் 2025 புத்தாண்டு பலன்கள் எப்படி இருக்கு? 2025 புத்தாண்டு பலன் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு 5ஆம் வீட்டிலே வரக்கூடிய சனி பகவான். சனி கொடுத்தால் எவர் தடுப்பார்? சனி கொடுத்தா தடுக்க ஆளே கிடையாது. சனி அப்படிப்பட்ட சக்தி வாய்ந்தவர். சனி 5ஆம் வீட்டிலே இருக்கும் பொழுது பெரிய பெரிய சொத்துக்களை உண்டு பண்ணி தருவார். பெரிய பெரிய சொத்துக்கள். சார், சும்மாலாம் கிடையாது சார், நான் இதுக்காக ஒர்க் பண்ணேன், அப்படி பண்ணேன் பார்த்தீங்கன்னா இப்போ சொத்து நிறைய சேர்ந்து போச்சு சார். சொத்து பார்த்தீங்கன்னா நான் பூர்வீக சொத்து சார், பெரிய அரண்மனை சார், இது சார், அது சார், பங்களா சார், எங்கள் அப்பாவோட பெரிய வீடு சார், அல்லது எங்கள் அப்பாவோட பண்ண நிலம் சார், அது எனக்கு வருமானு தெரியாமல் ரொம்ப கஷ்டப்பட்டேன் சார். இப்போ தான் சார் கோர்ட்டில் இது பண்ணி எனக்கு கிடச்சிது. இந்த இடம் இனிமேல் என்னோட இடம் சார், நான் இங்கே சந்தோஷமாக இருக்க போகிறேன் சார், போன்ற விஷயங்கள்லாம் உங்களுக்கு நடக்கும். இடம், வீடு, வண்டி, வாகனம் எல்லாம் சொத்து தான். வாழ்க்கையில் எல்லாமே சொத்து தான். சில பேர் என்ன பண்ணுவாங்க, இந்த ஆன்லைன் ட்ரேடு மாதிரியான விஷயங்கள், எங்கள் அப்பா எனக்கு சேர்த்து வச்ச இது வேலெட்டு, இந்த வேலெட் எனக்கு ப்ரெசென்ட் பண்ணியிருக்காரு, இந்த வேலெட்டை நான் பத்திரமா பார்த்து, போன்ற விஷயங்கள் எல்லாம். ஸோ அந்த மணி எப்படி வேணால் சேவ் பண்ணலாம். இந்த சனி பகவான் உங்களுக்கு 5ஆம் வீட்டில் இருக்கக்கூடியவர். பணத்தை நேரடியாகவோ அல்லது மறைமுகமாகவோ உங்களுக்கு பணத்தை தருவார். 5ங்கிறது புத்திரஸ்தானம். விருச்சிக ராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த வருடம் ஆண் குழந்தை செட் ஆகும், ஆண் குழந்தை கிடைக்க போகிறது. காரணம், உங்களுக்கு குரு பகவான் 5ஆம் வீட்டில் இருக்கிறார். 5ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய சனி பகவானால் உங்களுக்கு புத்திர யோகம் என்பது கிடைக்கும். பெண் குழந்தை மட்டும்தான் இருக்குது குருஜி, எனக்கு ஆண் குழந்தை வேணும், இந்த வருடம் உங்களுக்கு கிடைக்கும். அதே மாதிரி உங்களுக்கு குரு பகவான் 8ஆம் வீட்டில் மறைகிறார். இது ஒன்று தான் பிரச்சனை. 8ஆம் வீட்டில் குரு மறைந்தால் என்ன ஆகும்னா, வயிறு சம்பந்தப்பட்ட, லிவர் சம்பந்தப்பட்ட, பெருங்குடல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் உண்டாகும். இதை மட்டும் நீங்கள் ஜாக்கிரதையாக பார்த்துக்கணும். வயிற்றில் பிரச்சனை வராத மாதிரி நீங்கள் என்ன பண்ணணும், மெடிசன்ஸ் எடுத்துக்கணும். அதுக்கு மட்டும் ஏன்னா லிவர் கெடும். அது எதனால் கெடும்னா, தேவையற்ற உணவு பழக்க வழக்கங்களால் கெடும். அல்லது சில பேர் தீர்த்த வாரியாக இருப்பாங்க, சாயந்தரம்னா சரக்கு தான் அப்படின்னா தயவுசெய்து நிறுத்திக்கோங்க. நீங்கள் அந்த பழக்கத்தை தொடர்வது உங்களுக்கு மிக மோசமான விளைவுகளை உண்டு பண்ணும். இந்த விருச்சிக ராசிக்காரர்களுக்கு 8ல் இருக்கக்கூடிய குரு பகவான் அசையா சொத்துக்களை தருவார். இதெல்லாம் பத்திரங்கள், அதே மாதிரி இன்சூரன்ஸு, ஃபண்டு, பாலிசி எது பண்ணுறீங்களோ அது எல்லாத்தையும் விருத்தி பண்ணுவார். இதெல்லாம் ஒரு டஃப்பான, அதெல்லாத்தையும் விருத்தி பண்ணுவார். அடுத்ததாக உங்களுக்கு 8ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய குரு பகவான் 5ஆம் பார்வையாக உங்களுக்கு 12ஆம் வீட்டை பார்க்கிறார். வீடு, மாடு, மனை போன்றவற்றில் ஏற்படக்கூடிய விரயங்கள், என்னால் இந்த ஹவுசிங் லோன் போட்டேன், என்னால் மாசான இஎம்ஐ கட்ட முடியல சார், எல்லாத்தையும் சரி பண்ணிடுவார். 12ஆம் வீட்டை குரு பகவான் பார்க்கிறார். 7ஆம் பார்வையாக 2ஆம் வீடாகப்பட்ட தனஸ்தானத்தை பார்க்கிறார். இப்போ தனம் பல வழிகள் அதிகமாகும், பண விஷயங்கள் அதிகமாகும். அதே மாதிரி 12ஆம் குரு பகவான் என்ன பார்க்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, 9ஆம் பார்வையாக உங்களுடைய 4ஆம் வீட்டை பார்க்கிறார். இந்த 4ஆம் வீடுங்கிறது என்னன்னா வீடு, மாடு, மனை ஆக ரொம்ப சூப்பராக இருக்கும். ஆனால் 4ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய ராகு உங்களுக்கும் இன்னொருத்தரோட என்ன தொடர்பு, என்ன பழக்கம் அப்படிங்கிற மாதிரி எனக்கு கெட்ட பேரை உண்டு பண்ணுவார். 4ஆம் வீட்டில் இருக்கக்கூடாது, அது மட்டும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக பார்த்துக்கோங்க. விருச்சிக ராசிக்காரர்களுக்கு 100க்கு 200 மார்க், மிகவும் சிறப்பு. மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.